பொருட்களை மட்டும் விற்கிற அந்த கடையில இருந்து அந்த கண்ணாடியை வாங்கிட்டு வந்து வெளியில போட்டு பாக்குறா. எதிரில இருக்கிற ஒரு அரசியல்வாதியோட போஸ்டர், அந்த அரசியல்வாதியோட முகம் இவன் அந்த கண்ணாடியை போட்டு பார்க்கும்போது நரி மாதிரி தெரியுது. கண்ணாடியை கலர்னா ஒரிஜினல் ஃபேஸ் தெரியுது. முதல்ல அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறமா அவ பீச்சுக்கு போறா. அங்க ஒரு ஜோடி கடற்கரை ஓரமா நின்று பேசிட்டு இருக்காங்க. இவ அதை பாக்குறா. இவங்களை பார்த்தா புருஷ மொண்டாட்டி மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் பாக்கெட்ல இருந்த அந்த கண்ணாடி எடுத்து போட்டு பாக்குறா. அவ பாக்குற அந்த பொண்ணு பின்னாடி ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த பையனோட பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கண்ணாடியை கலர்னா நார்மலா தெரியுது. இந்த கண்ணாடி என்ன சொல்ல வருது, ஏன் இப்படி இதை மாட்டின ஒரு மாதிரியும் கலர்ன ஒரு மாதிரியும் தெரியுதுன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த கண்ணாடி திருப்பி போட்டுக்கிட்டு திரும்புறா. ஒரு பையன் ஒரு 5 ரூபா காயினை வச்சுக்கிட்டு, அக்கா இந்த பேனா ஒரு 10 ரூபா தான் வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்றான். இவன் உடனே குழம்பு போய் கண்ணாடியை கலட்டுறா. அந்த 5 ரூபா காயின் அப்படியே பேனாவா மாறுது. கண்ணாடியை போட்டு பார்த்தா அந்த பேனா 5 ரூபா காயினா தெரியுது. இப்போ அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, இந்த கண்ணாடி மத்தவங்க கிட்ட இருக்கிற உண்மையான குணத்தையும் உண்மையான விஷயத்தையும் காட்டும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ ஆபீஸ் போறா. போற வழியில ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாரு. அது கூட்டமா எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க. இப்போ வண்டியை நிப்பாட்டிட்டு அவ பாக்கெட்ல இருந்த அந்த கண்ணாடி எடுத்து போட்டு அந்த கூட்டத்தை பாக்குறா. அவங்க எல்லாம் அந்த விபத்தை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க, சில பேர் வீடியோ எடுக்கிறாங்க, சில பேர் ரசிச்சு வேடிக்கை பாக்குறாங்க. கண்ணாடியை கலட்டினா மூஞ்சி சோகமா பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன மனுஷங்க இவங்க, ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாரு, ஓடி போய் தூக்காம இப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. இவளும் போய் ஹெல்ப் பண்ணாமலேயே, இந்த உலகத்துல ஒருத்தருமே நல்லவன் இல்லையா, இந்த உலகத்தை பறிச்சது கடவுளா இல்ல சாத்தானா அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஆபீஸ் போறா. அங்க மேனேஜர் இந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா புகழ்ந்து பேசுறான். இப்ப டக்குன்னு இவ யோசிச்சுட்டு கண்ணாடி எடுத்து அந்த ஆபீஸ் மேனேஜரை பாக்குறா. இப்ப அவன் மூஞ்சில பொறாம பொங்குது. கண்ணாடியை கலட்டினா சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அவளுக்கு ஒரே அதிர்ச்சி, விரக்தி வேற. இந்த உலகம் என்ன இவ்வளவு கேவலமாவும் மோசமாவும் இருக்கு, எல்லாருமே பொய்யா இருக்காங்க அப்படின்னு மனசு நொந்து போய் லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வர வழியில ஒரு கோவிலை பார்த்துட்டு யோசிக்கிறா. இந்த கண்ணாடியை போட்டு கடவுளை பார்த்தா கடவுள் என்னவா தெரிவாரு அப்படின்னு அவளுக்கு ஒரு கேள்வி. உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு வேக வேகமா கோயிலுக்குள்ள ஓடி போய் அந்த கண்ணாடியை எடுத்து போட்டு பாக்குறா. கடவுள் சாத்தானா தெரியுறாரு. அவ இன்னும் குழம்பி போய், கடவுள் சாத்தானா தெரிஞ்சா அப்ப கடவுள்னு ஒண்ணு கிடையவே கிடையாதா, அப்ப எல்லாமே அரக்கைங்க தானா, கடவுளும் இல்ல மனுஷனும் இல்லைன்னா என்னடா உலகம் அது அப்படின்னு புலம்பிக்கிட்டே பயங்கர குழப்பத்தோட வீடு போய் சேர்றா. வீட்டுல போய் சோகமா உட்கார்ந்து இருக்கிறப்ப அவளுக்கு இன்னொரு கேள்வி தோணுது. இவ்வளவு பேரை பார்த்தோம்ல இந்த கண்ணாடியை போட்டு கண்ணாடியில நம்ம முகத்தை பார்த்தா நாம என்னவா தெரியும் அப்படிங்கிற எண்ணத்துல வேக வேகமா போய் கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னுடைய பாக்கெட்ல இருந்த அந்த கிளாஸை எடுத்து கண்ணுல போட்டு இப்போ கண்ணாடியை பாக்குறா. அந்த முகம் பாக்குற கண்ணாடியில இவ ஒரு ஜட்ஜு மாதிரி தெரியறா. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த கண்ணாடி மத்தவங்களோட உண்மையான முகத்தை காட்டல, நம்ம ஆள் மனசுல என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய எண்ணத்தை தான் இது பிரதிபலிச்சிருக்கு. நாம எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம், கடவுளையே கூட ஜட்ஜ் பண்ணிருக்கோம், அதை தான் இந்த கண்ணாடியும் காமிச்சிருக்கு அப்படிங்கறத உணர்றா. இப்போ அந்த கண்ணாடி அவ கையில இருந்து கீழே தவறி விழுந்து உடையுது. அவளுடைய மனசும் உடைஞ்சு சமநிலைக்கு வருது. நாம இந்த உலகத்தை என்ன கண்ணோட்டத்தோட பாக்குறோமோ அதுதான் நம்முடைய உண்மையான முகம். நாம நினைக்கிறது மத்தவங்க கிடையாது, நாம நினைக்கிறது தான் நாம. இந்த வார்த்தையை